சிறுபான்மை மக்களுக்கு எதிரி என்று நம்மை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட நீங்க ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, சிறுபான்மை மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. உதாரணத்திற்கு சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் சராசரியாக இன்னைக்கு 31% வீடுகள் சிறுபான்மையின மக்களுக்கு இந்தியாவில் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை போல இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பாதுகாவல் நாங்க பேசுவாங்க. மற்றபடி 4 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில எந்த விதமான விஷயமே இருக்காது. அதே போல பாரத பிரதமருடைய முத்ரா கடன் வாங்கக்கூடிய திட்டம், முத்ரா கடன் திட்டத்தில் 32 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு மக்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 36% அந்த திட்டத்தில் சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். முத்ரா கடன் திட்டத்தில் பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் 33% சிறுபான்மையர்கள், பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தில் 37% சிறுபான்மையின மக்கள். இஸ்லாமிய பெண் குழந்தைகள் படிப்பதற்காக அவர்களை ஊக்குவித்து படிச்சு முடிச்ச உடனே ஸ்கூல் படித்தவுடன் 51,000 ரூபாய் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஆரம்பிச்ச திட்டங்கள். இதை மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். அதனால் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இதை செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சிருக்கோம் சொல்றதை விட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை வர்ணிச்சிருக்கிறார். அதை நீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஒரு 10 நிமிஷம் இந்த நோன்பு நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனதை திறந்து ஒரு 10 நிமிஷம் மனதை திறந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பத்தி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயாவது நாம சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக எங்கேயாச்சும் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நீங்க ஒரு 10 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போற, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நான் பேசுகின்றேன், நான் புகழ்ந்து பேசுகின்றேன், எங்களுடைய தலைவர்களை நாங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகின்றோம் என்பதை தாண்டி உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் கேட்பது 10 நிமிஷம் மனசை திறந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கிறோமா, இந்தியாவிலே 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் எங்கேயாச்சும் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த தப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எங்கேயாச்சும் காரணமான ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கு 20 நாடுகள் அதனுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. 20 நாடுகள். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், அதுல 7 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ், ஒரு இஸ்லாமிய நாடு. மெக்கா மதினா 2 புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நாடு, அதனுடைய உயர்ந்த விருதை நாட்டினுடைய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2016 கொடுத்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உயர்ந்த விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமீர் அமனுல்லா கான் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உயர்ந்த விருது ஆர்டர் ஆஃப் ஜயீத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. பஹ்ரைன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனேசன்ஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. ஈஜிப்ட் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த நைல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. குவைத் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் 2024 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தாங்க ஐயா நான் சொல்றேன். இந்த நாடுகள் எல்லாம் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அது ஈஜிப்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், பாலஸ்தீனாக இருக்கட்டும், யுஏஇயாக இருக்கட்டும். ஆனா இங்க சும்மா மணிப்பூர் மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர் கையில் இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு, நான் காலையில் அரசியல் விட்டு போயிடுறேன். மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது, சத்தியமா தெரியாது. ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க, தெரியாது. மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த தாய்மார்கள் எல்லாம் ஆடையை கலட்டி விட்டு ரோட்டில் நடந்து போனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அந்த மணிப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நடந்த பிரச்சனையை இன்னைக்கு மறுபடியும் மாநில அரசு ராஜினாமா செய்து ஆளுநர் ஆட்சி மறுபடியும் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. எங்க நடந்தாலும் உடனே பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பழியை போடுவது மட்டுமே முழு நேரமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க வச்சிருக்கிறாங்க.
அதனால் நான் அதிகம் பேசுவதை விட என் அருமை இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள், நாளை ஒரு 10 நிமிட காலம் நீங்க மனத்தை யோசிச்சு நாம் எங்கேயாச்சும் தவறு பண்ணியிருக்கிறோமா, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக நடந்திருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிக்கணும்.